ஹாய் டிஎஸ் வணக்கம். எக்ஸைஸ் 2.8ல 8மா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் பின்வருவனவற்றை நிறுவுக. ஃபர்ஸ்ட் ஒன் 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 128 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிய வேண்டியது ஒமேகா கியூபினுடைய மதிப்பு 1. அடுத்து ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா கியூப் இது எல்லாத்தையும் கூட்டானா வரணும் 0 வரணும். அதாவது ஒமேகா கியூபினுடைய மதிப்புனாது 1. இப்போ 1 ப்ளஸ் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் ஒருவேளை எனக்கு 1 ப்ளஸ் ஒமேகா இருந்துச்சுன்னா 1 ப்ளஸ் ஒமேகா இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எனக்கு தேவையில்லாதான பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா 0னா அது ஒன்றுமே இல்லை. அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா ப்ளஸ் ஒமேகா தானே பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா. இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போகிறோம் மைனஸ் ஒமேகா. ஸோ மைனஸ் ஒமேகாவும் சேர்த்தா மைனஸ் 2 ஒமேகா த ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சேர்த்தா மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு இல்லை இங்கே நடுவில் பெருக்கலுக்கு இந்த பவர் 6 ஆனது மைனஸ் 2க்கும் சொந்தம் ஒமேகாவுக்கும் சொந்தம், மைனஸ் 2க்கும் சொந்தம் ஒமேகா ஸ்கொயருக்கும் சொந்தம். இப்போது அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் தான் வரும் ப்ளஸ் தான் வரும். ஸோ 2 அடுக்கு 6 ப்ளஸ் 6 வந்துச்சு. ப்ளஸ் 2 அடுக்கு 6 போடலாமா? ஏன்னா அடுக்கு ரெட்டப்படை மைனஸ் தான் கிடைக்கும் ப்ளஸ் கிடைக்கும். ஸோ 2 அடுக்கு 6 இன்ட்டு ஒமேகா இது ஒன்றா போடலாம், ஒமேகா கியூப் வடிவத்தில் எழுதலாம், ஸ்கொயர் எழுதலாம். இது 2 அடுக்கு 6 வருமா? ஏன்னா அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் தான் வரும் ப்ளஸ் தான் வரும். 6 2 12. அது 12 எப்படி எழுதலாம்? ஒமேகா கியூப் ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். ஒமேகா கியூபினுடைய மதிப்பு 1 எத்தனை முறை போட்டு போயிருங்களோ 1 தான் கிடைக்கும். 1 எத்தனை முறை போட்டு போயிருங்களோ 1 தான் கிடைக்கும். ஸோ நடுவில் 2 திரும்ப என்ன இருக்குது? 2 அடுக்கு 6 இருக்கா? பொதுவாக எடுத்தாங்கன்னா இருக்குது 1. இதனுடைய மதிப்புனாது 1, இதனுடைய மதிப்புனாது 1. 2 அடுக்கு 6 ஒரு முறை, 2 அடுக்கு 6 ஒரு முறை வந்தது. மோசமான டைமில் என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா? 2 அடுக்கு 12 போட்டுருவீங்க. நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது பொதுவாக இருக்கிறது வெளியே எடுத்தால் இது 1, இது ஒரு 1 தான் இருக்குது, 1 டைம் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதனுடைய மதிப்பு 1 ஆயிடுச்சு, இதனுடைய மதிப்பு 1 ஆயிடுச்சு. 1 + 1. 2 அடுக்கு 6 2 6 முறை போட்டு போயிருக்கோம். 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. 32 2 64. 64 இன்ட்டு 1 1 சேர்த்தா 2 பெருக்கலாம்னா சமயம் வரும் 128. அடுத்து செகண்ட் சம் போகலாமா? 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8 அப் டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் இது ஒமேகா ஸ்கொயர் பவர் 11. பவர் 11னா nth டேர்ம் வரைக்கும் போகுதுன்றாங்க. nth டேர்ம் இது வந்து nth டேர்ம். ஸோ இது வந்து இங்கே பார்த்தோன்னா ஒமேகா மட்டும் இருக்குன்னா ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் 0னா அது எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ வெறும் ஒமேகா மட்டும் இருக்கும். ஓகேவா? இது பவர்னு படிக்கணும் சாமி. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டுங்க ஒமேகா ஸ்கொயர் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 அந்த இதுவில் வந்திருக்கு. இப்போது எத்தனை டேர்ம் வரைக்கும் போனால் 11 உறுப்புங்க. ஏற்கனவே 1 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? இல்லை இங்கே இதை கூட விட்டுருங்க. இங்கே பாருங்கள் 2 2 4 4 2 8 8 16 16 32 எத்தனை முறை போடணும்? 11 முறை போடணும். அப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 12 உறுப்புகள் இருக்குது. இந்த 12 உறுப்புகள் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இது 1 ப்ளஸ் ஒமேகா, இது 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இது எழுதலாம் பாருங்கள். 1 ப்ளஸ் இந்த 4 தானே பவர் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 2 8. அடுத்து 8 2 16 16 32 2 பவர் தான் nth டேர்ம் வரைக்கும் போகுது. 32 64 அப்படியே டபுளாக மாற்றுங்க 128. அப்புறம் 256 1 ப்ளஸ் ஒமேகா 512. அப்புறம் 1 ப்ளஸ் ஒமேகா 1024. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. 10 அடுக்கு 2 அடுக்கு 10 தான் 1024. அப்புறம் 11வது உறுப்பு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் இதை டபுள் ஆக்கினா 2048. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வந்துடுச்சு. 11 எங்கே வந்துச்சு? ஸோ 11 உறுப்புகள் 12 உறுப்பு. ஓகே, 12 உறுப்பு இதோட நிற்கிது. இது இங்கே இருக்குதுமா. இங்கே போட்டோம்னா 2 பவர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 இதோட சேர்த்தா 12 உறுப்புகள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு சாமி 1. அந்த ஒமேகா கியூப் வடிவத்தில் இது எல்லாத்தையுமே இது பண்ணும். அதாவது 3 இருந்து இதை பெருக்கி 3 வந்து இது பண்ணிட்டே போகணும். இது எல்லாமே யார்? 2னுடைய அடுக்குகள், 2னுடைய மடங்குகளும் கூட. அப்போது 3 அப்படிங்கிறது 2னுடைய மடங்கோட எத்தனை கூட்டணும்? 1 கூட்டணும். அல்லது 2 கூட்டினா நமக்கு வந்து 3னுடைய மடங்கு வந்துடும். 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12. இது பாருங்கள், இது 1 கூட்டினா வருது, இது 2னுடைய மடங்கே தான் வருது. இது 2 மடங்கோட 1 கூட்டுறோம். இது மாதிரி போய்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ கொடுக்கப்பட்ட இந்த நம்பர் வருது இல்லையா, இது வந்து 3னுடைய அடுக்குகளாக எழுத போகிறோம். 3னுடைய அடுக்காக எழுத போகிறோம். அப்போ பார்த்தோம்னா 1 + ஒமேகா, இது 1 + ஒமேகா ஸ்கொயர். இதை நம்ம எதுவும் மாற்றவும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதே 4 எப்படி எழுதலாம்? 1 3 3 மீதி 1. ஓகே, இன்ட்டு 1 + ஒமேகா. நான் இதை 3ஆல் வகுத்து என்ன எழுதலாம்? 3 3 9ன்னு வந்துடும். அப்படின்னா அது 2 3 6 மீதி 2. ஓகே, ப்ளஸ் 1 + ஒமேகா. இது எப்படிலாம்? 5 3 15 1 தானே கூட்டணும் இன்ட்டு ஒமேகா. சரி, புரியுதா சாமி? இது மாதிரி நம்ம எழுதிக்கினே போவோம். அது மாதிரி எழுதிக்கிட்டே போனால் மொத்தம் எத்தனை உறுப்புகள்? 12 உறுப்புகள். 12 உறுப்புகளில் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர். இதை பாருங்கள், 1 + ஒமேகா கியூபனுடைய மதிப்பு என்னது? இதெல்லாம் மதிப்பு 1. அப்போ என்ன மட்டும் வரும்? ஒமேகா மட்டும் வரும். இதனுடைய மதிப்பு என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஏன்னா ஒமேகா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர். ஒமேகா கியூபினுடைய மதிப்பு 1. 1 ஸ்கொயர்னா தான் வரும், 1 தான் வரும். அப்போ ஒமேகா ஸ்கொயர். இதை போடும்போது இதனுடைய மதிப்பு 1 ஆகிடும். இது ஒமேகா மட்டும் வரும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி சாமி வரும்? மொத்தம் 12 உறுப்புகளில் 1 + ஒமேகா அப்படிங்கிறது எத்தனை டைம் வரும்? நமக்கு 6 டைம் வரும். 1 + ஒமேகா ஸ்கொயர்ன்றது எத்தனை டைம் வரும்? 6 டைம் வரும். புரியுதா சாமி? இது எல்லாமே 3னுடைய மடங்காக எழுதிக்கிட்டே போகணும். எதை? 5 3 15 மீதி 1 ஒமேகா பவர் 1. 5 3 30 மீதி 2 ஒமேகா ஸ்கொயர். இது 20 3 21 3 63 மீதி 1. இதை 3ஆவது பண்ணால் 4 3 12 2 3 6 மீதி 2 ஒமேகா ஸ்கொயர். இது மாதிரி போட்டே போனால் 1 + ஒமேகா வந்து 6 டைம் வரும். 1 + ஒமேகா ஸ்கொயர் வந்து எத்தனை டைம் வரும்? 6 டைம் வரும். ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0. 1 + ஒமேகான்னு வந்துச்சுன்னா அந்த ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா அது - ஒமேகா ஸ்கொயர். 1 + ஒமேகா ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா அது இது வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒமேகா அந்த பக்கம் போச்சுன்னா - ஒமேகா. இப்போ 1 + ஒமேகா பதிலாக என்ன எழுதலாம்? ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6. ஓகே, இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? - ஒமேகா பவர் 6ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ -ஒமேகா பவர் 12 இன்ட்டு -ஒமேகா பவர் 6. அடிமானங்கள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அடுக்குகளை என்ன பண்ணி நடுவில் பெருக்கல் வந்தா கூட்டிக்கணும் இல்லையா? 12 ஒரு 6 சேர்த்தா எத்தனை? 18. நமக்கு இல்லையே, சாரி சாமி. இப்போ பாருங்கள், அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் வரும், ப்ளஸ்ஸாக வந்துடுமா? அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் வந்துடும், ப்ளஸ் வந்துடும். இப்போ இதான் 3 வடிவத்தில் எழுதலாமா? கியூப் வடிவத்தில் பவர் 6. ஒமேகா கியூபினுடைய மதிப்பு என்னது? 1. 1 அடுக்கு 6. 1 எத்தனை முறை போட்டு பெருக்கினாலும் தான் வரும்? 1 தான் கிடைக்கும். ஸோ அவங்க 1 தான் நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க, நிரூபிச்சாச்சு. ஸோ நமக்கு இங்கே போட்டலாம்ப்பா. இது அங்கே இருக்கு இல்லையா? இங்கே போட்டலாம். மைனஸ் வந்துருச்சுன்னா அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் வந்துடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகே, போட்டுட்டு இது எல்லாமே 12ன்னு போட்டோம். இதை போட்டோன்னா 3னுடைய மடங்கு தான் இது எல்லாமே. அப்போ ஒமேகா கியூபினுடைய மதிப்பு எனக்கு 1. இப்போ ஒமேகா கியூப் த ஹோல் பவர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் எத்தனை டைம் இருந்தாலும் நம்ம தான் வரும் 1. ஏன்னா 1 எத்தனை முறை போட்டு போயிருந்தாலும் 1 தான். ஸோ ஆன்சர் வில் பி +1. அதான் நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ நிரூபிச்சாச்சு. தேங்க்யூம்மா.